நடிகர் விஜய் அரசியலில் களமிறங்கி முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டுள்ள நிலையில் அவரது கட்சி தற்போது சுமார் 109 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இதனால் அடுத்த முதலமைச்சர் விஜய்தான் என்று ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடத் தொடங்கியுள்ளனர். ஆனால் ஆட்சியை அமைக்க தேவையான பெரும்பான்மை எண் 118 என்பதால் கூட்டணி அமைக்கும் பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கும் என அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகி வருகிறது. இந்நிலையில் இந்த தேர்தல் சூழ்நிலையின் தாக்கம் பங்குச்சந்தையிலும் எதிரொலித்துள்ளது. திமுக ஆதரவு சேனலாக கருதப்படும் சன் டிவி நெட்வொர்க்கின் பங்கு விலை இன்று கடுமையாக சரிவுள்ளது. காலை நேரத்தில் சுமார் 10% வரை வீழ்ச்சியடைந்த இந்த பங்கு பிற்பகலில் சிறிதளவு மீண்டாலும் இன்று மட்டும் சுமார் 6% வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. குறிப்பாக கடந்த சில மாதங்களாக சன் டிவியில் விஜயின் படங்கள் மற்றும் பாடல்கள் ஒளிபரப்பப்படாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசியலில் அடுத்த கட்டம் எப்படி மாறும்? விஜய் ஆட்சியை பிடிப்பாரா என்பதை பார்க்க அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்.